ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். இது வந்து சத்தியமாக நான் செய்யலைங்க, எனக்கு பிரியாணியே செய்ய தெரியாது. எங்கள் அண்ணி செஞ்சது, நான் வெறும் வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ணேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து, அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு 2 சைடுனா 4 சைடு கீறி எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் முட்டைக்குள்ளே போகும். அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து குண்டாவில் தான் செய்ய போகிறோம், குக்கரில் செய்யலை. அது வந்து பெரிய அகலமான குண்டா வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அப்புறம் 4 ஸ்பூன் நெய் ஊற்றி, காஞ்ச உடனே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணும். பொதுவாக வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அது எல்லாமே வந்து பட்டையும் கிராம்பும் வந்து கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்மெல்லு தான் இருக்கும். நம்ம என்ன வேறு இன்க்ரீடியன்ஸ் போட்டாலும் அதோட ஸ்மெல் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவு குறைச்சி போட்டுக்கோங்க பட்டை, கிராம்பை. பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்றப்பறம். இதில் வந்து நாங்கள் இன்றைக்கி 8 பேருக்கு செய்கிறோம் பிரியாணி. அதனால் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் 7 வெங்காயம் 7 தக்காளி யூஸ் பண்ணோம். எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் நீட்டாக அரிஞ்சு. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இது போடும்போதும் நம்ம நிறையா நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிரச்சனை, கைவலியே வந்துடும். இது வந்து என்னென்னா, இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயம் வந்து வதங்க விடணும். பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணோம். ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணாங்க அண்ணி. பொதுவாக நாங்கள் ஏன் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், வந்து உப்பு எல்லாம் தேவையான அளவு ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா மீம்ஸ் பார்த்தேன். அளவு தெரிஞ்சால் நாங்கள் ஏன் யூடியூப் வீடியோ பார்க்க போகிறோன்றது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வீட்டில் யூஸ் பண்ணுற பிராண்டு, சில பேர் வீட்டில் இருப்பாங்க, சில பேர் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே காரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து மிளகா, மல்லி வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. உப்புமே சில பிராண்டு மாறுமே. சில இது வந்து கொஞ்சமாக போட்டாலும் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். சில இது நிறையா போட்டாலும் உரப்பு இல்லாத மாதிரி இருக்கும் உப்பு. அதனால தான் அப்படி சொல்கிறது. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கி 2 மசித்த பிறகு இது வந்து என்னென்னா, புதினா கையளவு, மல்லி கையளவு போட்டு அரைச்சி வந்து ஆட் பண்ணுறாங்க. அதான் எல்லாமே வந்து அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் குண்டால செய்கிறதுல இதுதான் ஒரு பிரச்சனை நமக்கு. குக்கரில் செய்யும் போதும் கிண்டி விட்டு தான் இருக்கும், அது ஒரு விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணாங்க, பிரியாணி மசாலா ஆட் பண்ணாங்க. மசாலான்றது ஸ்பைசஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து மாறும். காரமாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது. இது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறோம். அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதாவது நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் வாட்டரை வந்து நீங்கள் ஊற்றணும். ஏன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவு மாறிச்சுன்னா ஒன்று உங்களுக்கு வந்து வேகாமல் போயிடும், இல்லைனா வந்து குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ வந்து எங்கள் அண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்தாங்க. 2 கிண்ணம் அரிசி வந்து ஊற வச்சுருந்தாங்க 10 நிமிஷம், பாஸ்மதி ரைஸு. அப்புறம் இதை வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம். பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு 2 கிண்ணம் ஊற வச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதே அளவு வந்து இப்போ ஒரு கிண்ணம் அரிசிக்கு வந்து 1.5 கிண்ணம் தண்ணி ஆட் பண்ணாங்க பாஸ்மதி ரைஸு. நீங்கள் அதுலேயுமே பாஸ்மதி ரைஸு புது பாஸ்மதி, பழைய பாஸ்மதின்னு இருக்கான். அதெல்லாம் வந்து குவான்டிட்டி வந்து பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இது பண்ணணும் மெஷரு. இப்போ வந்து 2 கப்பு நாங்கள் எடுத்தனால வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டினாலே டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா வந்து அரிசி அந்த ஊற வச்சனால பாஸ்மதி ரைஸ் பொதுவாகவே. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லா மசாலாவும் கலந்து விட்டுட்டு தண்ணி கொதித்த பிறகு அரிசி போடணும். அரிசி போட்ட பிறகு உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும் வாட்ரு. ஏன்னா ஆல்ரெடி வேறு நம்ம ஊற வச்சுருப்போம். அதனால் அப்பயும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். உப்பு வந்து தேவையான அளவு போடுறாங்க.
நீங்கள் நடுவில் கூட செக் பண்ணி பார்த்துட்டு காரமும் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த வாட்டரையே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதித்த பிறகு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டாங்க. இது வரைக்கும் நான் பிரியாணி ட்ரை பண்ணதே கிடையாது, சாப்பிட்ருக்கேனே தவிர. ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து பிரியாணி வந்து 2 பேருக்கு என்னத்த செய்யுதுன்னு பிரியாணி வெஜ்ஜு ரைஸ்லாம் செஞ்சுருக்கேன் குக்கரில். ஆனால் பிரியாணி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. அதனால் நான் ரிஸ்க் எடுக்கலை. அதனால தான் அண்ணியே செய்ய சொல்லிட்டேன். தண்ணி கொதித்த பிறகு வந்து அரிசி ஆட் பண்ணுறாங்க. அரிசி ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விட்டணும். அதான் பிரியாணி வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மாவே விடக்கூடாது. குண்டாவை அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிடும், இல்லைனா வேகாமல் போயிடும். சரியா? எல்லாம் மசாலா சில அரிசியில் மிக்ஸ் ஆகி சில இதில் மிக்ஸ் ஆகாது. அப்புறம் நான் தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். போட்ட உடனே உறிஞ்சிட ஆரம்பிச்சிடும். அதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் தூவிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அரைச்சி வேறு பேஸ்ட்டாக போட்டுக்கொண்டனால கொஞ்சம் தான் போட்டோம். உங்களுக்கு அரிசி போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து தண்ணி அப்சர்வ் ஆகிடும். இப்படி வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது அந்த வறுத்த முட்டையை ஆட் பண்ணி அங்கங்கே இப்படி செட் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வந்து ஒரு குண்டாவில் வந்து தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சு குண்டாவில் தண்ணி ஊற்றி தம்முக்கு வச்சாச்சு. அதில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம். அஞ்சு நிமிஷம் வச்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான எக் பிரியாணி ரெடி. Impressive. Thanks for watching.